வரலாற்றிலே ஏராளமான தலை சிறந்த தலைவர்களுடைய பிறந்த நாட்களை வெகு விமரிசையாக கொண்டாடுகின்றோம். இந்தியாவிலே டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள், காந்தியடிகளுடைய பிறந்த நாள், ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாள், இன்னும் பல பெரியவர்களுடைய பெரும் தலைவர்களுடைய, காமராஜர் போன்ற தலைவர்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்றோம். ஏன் அவர்களுடைய பிறந்த நாள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது என்றால், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் வாழும் வரை வாழ்ந்த அந்த வாழ்க்கை எவ்வளவு பேரை எந்த விதங்களிலே ஒரு நேர்மறையான முறையோடு பாதித்திருக்கிறது என்பதை மக்கள் அனைவரும் புரிந்து கொண்டதால், மக்களுக்கு ஏற்ற விதத்திலே அவர்கள் வாழ்ந்ததால், அல்லது இந்த உலகம் மெச்சுகின்ற வகையிலே அல்லது பாராட்டுகின்ற வகையிலே அவர்கள் எல்லாம் வாழ்ந்ததால் அவர்களுடைய பிறப்பு சிறப்பு பெறுகின்றது. அவருடைய பிறப்பு சிறப்பு பெறுவதற்கு காரணம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவினை கொண்டாடுகின்றோம். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே மூவருடைய பெருவிழாக்களைத்தான், பிறப்பு விழாக்களைத்தான் பெருவிழாக்களாக கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழா கிறிஸ்துமஸ், அன்னை மரியாவினுடைய பிறப்பு விழா மற்றும் புனித ஸ்நாபகரலப்பர் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழா. இன்று ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்புக்கு 6 மாதங்களுக்கு முன்பதாக இந்த பெருவிழாவானது கொண்டாடப்படுகின்றது. ஆண்டவர் இயேசுவினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் ஏனென்றால் அவர் இறைமகன். அன்னை மரியாளினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம், காரணம் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவினுடைய தாய். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என்ற கேள்விகள் நமக்குள் எழலாம். மற்ற புனிதர்களுடைய பிறப்பு விழாக்களை எல்லாம் நாம் கொண்டாடுவதே இல்லை. மாறாக திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என்று கேட்டோமானால், விவிலியம் ஏராளமான சான்றுகளை நமக்கு தருகின்றது. முதலிலே திருமுழுக்கு யோவான் கடவுளால் முன்குறிக்கப்பட்ட, தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு இறைவாக்கினர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்ற வாக்கு திருமுழுக்கு யோவானுடைய வாழ்விலே அது நிறைவு பெறுகின்றது, அது அர்த்தம் பெறுகின்றது. திருமுழுக்கு யோவான் எலிசபெத் அம்மாளுடைய கருவறையிலே முதிர்ந்த காலத்திலே அவர் உருவாகின்றார். ஆண்டவர் இயேசுவை முதலிலே அவர் சந்திக்கும் பொழுது அக்களிப்பால் துள்ளுகின்றார் என்று நாம் விவிலியத்திலே படிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவை சந்தித்தவுடன் அவர் அக்களிப்பால் துள்ளுகின்றார். ஆண்டவரால், தந்தை கடவுளால் முன்குறிக்கு வைக்கப்பட்ட அந்த இறைவாக்கினர் யாருக்காக தன்னுடைய வழியை ஆயத்தப்படுத்த வந்தாரோ அவரை சந்தித்தவுடன் பேர் உவகையால் துள்ளுகின்றார். நான் மெசியாவை முதலிலே சந்திக்கின்றேன் என்று முதலாக ஆண்டவர் இயேசுவை, மெசியாவை சந்தித்தவர் புனித திருமுழுக்கு யோவான். ஆண்டவரை மெசியாவாக, மீட்பராக முதலிலே கண்டுகொண்டவர் புனித திருமுழுக்கு யோவான். ஆகவேதான் அவர் அக்களிப்பால் துள்ளுகின்றார். இரண்டாவதாக அடுத்து பார்க்கின்றோம், திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக இருப்பது விவிலியத்திலே நாம் படிக்கின்ற ஒரு நிகழ்வு. அழகாக சொல்லப்படுகின்றது. எவ்வாறு திருமுழுக்கு யோவான் பிறந்தார், அவர் எவ்வாறு அவருடைய பிறப்பிற்காக அவருடைய தாயையும் தந்தையையும் தந்தை கடவுள் தயாரித்தார் என்பதை லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய முதல் அதிகாரத்திலே அழகாக எடுத்து சொல்லுகின்றார். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அவருடைய பெற்றோர்கள் மிகவும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். தங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா, எங்களுக்கு ஒரு வாரிசு இல்லாமல் இறந்து விடுவோமோ என்ற கவலையிலே இருந்தவர்களுக்கு ஆண்டவர் அவர்களுடைய குரலுக்கு செவிமடுத்தார். ஆண்டவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவிமடுத்து அவர்களுக்கு முதிர்ந்த வயதிலே இறைவாக்கினராக பிறப்பதற்கு அவர்களை தயார்படுத்தி புனித திருமுழுக்கு யோவானை அவர்களுக்கு ஒரு மகனாக தருகின்றார். திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்திலே வாழ்ந்தார். வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் உண்டார் என்று விவிலியம் நமக்கு சான்று பகர்கின்றது. அவர் இந்த உலக மாயைகளை விட்டு
உலக இன்பங்களை விட்டு, உலக பாவ வாழ்க்கையை விட்டு அவர் பாலைவனத்திலே குடியிருந்தார், தனிமையிலே இறைவனோடு ஒன்றித்திருந்தார் என்று விவிலியம் நமக்கு சான்று பகர்கின்றது. அவரிடம் அவர் எல்லோருக்கும் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது பலரும் அவரிடம் சென்று கேட்கின்றார்கள், நீர்தான் மெசியாவா என்று கேட்ட பொழுது அவர் தாழ்ச்சியான மனநிலையோடு சொல்லுகிறார், நான் மெசியா அல்ல, நான் பாலைவனத்தில் ஒலிக்கின்ற ஒரு குரல் மட்டுமே. எனக்கு பின் ஒருவர் வருகின்றார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி தன்னுடைய தாழ்நிலையை அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். மேலும் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களை அழைத்து ஆண்டவர் இயேசுவை சுட்டிக்காட்டி, இவரே உலகின் செம்மறி என்று, உலகின் பாவங்களை போக்குகின்ற உன்னத செம்மறி என்று அவரை சுட்டிக்காட்டினார். தன்னுடைய சீடர்கள் அவருடைய சீடர்களாக மாறுவதிலே அவர் பெருமை கொண்டார். ஆகவே தனக்கு சீடர்களாக இருந்த அந்த சீடர்களை எல்லாம் ஆண்டவர் இயேசுனுடைய சீடர்களாகிய மாற்றி ஒரு தாட்சியான மனநிலையோடு, விட்டு கொடுக்கின்ற மனநிலையோடு வாழ்ந்தவர் புனித திருமுழுக்கு யோவான். ஆண்டவர் இயேசு அவரிடம் திருமுழுக்கு பெற வரும் பொழுது புனித திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கிறார், நீரா என்னிடம் வருவது என்று கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், இது இறை திட்டம், இதனை நீங்கள் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் என்று அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றார் புனித திருமுழுக்கு யோவான். மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானை பற்றி அதிகமாகவே சான்று பகர்கிறார். பாலைவனத்தில் நீங்கள் எதை பார்க்க சென்றீர்கள்? பாலைவனத்தில் அசையும் நாணலையா நீங்கள் பார்க்க சென்றீர்கள்? அதை விட மேலானவர். இறைவாக்கினரையா பார்க்க சென்றீர்கள்? அவரை விட மேலானவர் அவர் என்று அவரை சொல்லுகிறார். மேலும் ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு யோவானை பற்றி சொல்லும் பொழுது, பெண்களுள் பிறந்தவர்களில் திருமுழுக்கு யோவானை விட மிக பெரியவர் எவரும் இல்லை என்று அவரை குறித்து சான்று பகர்கின்றார். மேலும் அவரே இறைவாக்கினர். அவரை அறியாதவர்கள், உண்மையிலே அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஆண்டவர் இயேசு கண்டிப்போடு நடத்துவதையும் நாம் பார்க்கின்றோம். ஆக புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை இன்று நாம் கொண்டாடுவதற்கு நாம் இதுவரை கேட்ட ஏராளமான காரணங்களும் இன்னும் அவருடைய வாழ்க்கையுமே அதற்கு உண்மையாகவே சான்று பகர்கின்றது. அவர் அனைத்துக்கும் தகுதியுடையவர் என்பதை தந்தை கடவுள் அறிந்திருந்தார், தெரிந்திருந்தார். எனவே திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை திருச்சபை நம் அனைவரும் சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை நம் அனைவருக்கும் ஓர் அழைப்பாக இருக்கின்றது. தாயின் கருவிலே தேர்ந்தெடுத்தார் தந்தை கடவுள் அவரை. நாமும் கடவுளால் கிறிஸ்தவர்களாக மாற வாழ நாம் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் இயேசுவை திருமுழுக்கு யோவான் சந்தித்தவுடன் அக்களிப்பால் துள்ளினார். நாம் தினம் தினமும் ஆண்டவர் இயேசுவை சந்திக்கின்றோம். நம்முடைய மனநிலை என்ன? நம்முடைய உளப்பாங்கு என்ன? நாம் உண்மையிலே ஆண்டவரை சந்திக்கும் பொழுது நிறை மகிழ்ச்சி கொள்ளுகின்றோமா? புனித திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவை சந்தித்தவுடன் அக்களிப்பால் துள்ளினார். அதே மகிழ்ச்சி, அதே அக்களிப்பு நாம் ஒவ்வொரு முறை இறைவனை சந்திக்கும் பொழுதும் நமக்கு ஏற்படுகின்ற ஒரு இறை அனுபவமாக இருக்க வேண்டும். அந்த இறை அனுபவத்தை நமக்கு புனித திருமுழுக்கு யோவான் கண்டிப்பாக பெற்று தருவார். ஆகவே அந்த இறை மகிழ்ச்சியை, அந்த அக்களிப்பை நாம் தினம் தினமும் பெற்றுக்கொள்ள திருமுழுக்கு யோவானை பார்த்து ஜெபிப்போம். திருமுழுக்கு யோவானை போல நாமும் தாட்சியுடையவர்களாக இருக்க வேண்டும். தனக்கு அவரோ வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று எவ்வாறு தன்னையே தாழ்த்தி கொண்டாரோ அதே போல நாமும் தாட்சியின் இருப்பிடமாக இருக்க வேண்டும். புனித திருமுழுக்கு யோவான் தாட்சியோடு நடந்து கொண்டதால் தந்தை கடவுள் அவரை மாட்சிப்படுத்தி உயர்த்தி இருக்கின்றார். நாமும் நம்முடைய வாழ்விலே தாட்சியான மனநிலையோடு திருமுழுக்கு யோவானை போல நாம் நம்முடைய நிலையை தாழ்த்தி கொண்டு இறை அருளை நாம் எப்பொழுதும் வேண்டி நாம் ஜெபித்தால் கண்டிப்பாக நாமும் மீட்புக்கு உரியவர்களாக மாறுவோம். புனித திருமுழுக்கு யோவானை போல நாமும் தாட்சி உடையவர்களாக இருக்க நாம் முயற்சி எடுப்போம். மேலும் நாம் அனைவரும் நம்முடைய பிறப்பினுடைய பேற்றை அடைய வேண்டுமானால் நம்முடைய வாழ்வை நாம் ஒரு புதிய வாழ்வாக மாற்ற வேண்டும். எவ்வாறு புனித திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்வு முழுவதையுமே இறைவனுக்கு ஏற்றதாக தன்னுடைய அந்த மெசியாவினுடைய அந்த வருகைக்காக தயாரிக்கின்ற ஒரு மனிதராக அவர் இருந்தாரோ அதே போல நாமும் இறை வருகைக்காக நம்மையே நாம் தயாரிக்கவும்
உண்மையிலே இறைவனுக்கு ஏற்றதொரு உன்னதமான இறை வாழ்க்கை வாழவும் நாம் இந்த திருப்பலியிலே இறைவனை நோக்கி ஜெபிப்போம். கண்டிப்பாக புனித திருமுழுக்கு யோவான் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுவார். அவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே நம்முடைய பிறப்பு சிறப்பாக மாற வேண்டுமானால் நம்முடைய வாழ்வு கடவுளுக்கேற்ற ஒரு உன்னதமான வாழ்வாக மாற வேண்டும். நம்முடைய வாழ்வுதான் நம்முடைய பிறப்புக்கு அர்த்தத்தையும் பொருளையும் மாட்சியையும் புகழையும் கொடுக்கின்றது என்பதை உணர்ந்தவர்களாக நல்வாழ்வு வாழுவோம். புனித திருமுழுக்கு யோவான் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.